அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்க பிரவீன்குமார் பேசுறேன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். வழக்கமா எப்பவுமே டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தொழில் சார்ந்து ஒவ்வொரு முன்னேற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தா அதுக்கு சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க. சைக்கிள் இருந்து பைக்கு மாறணும், பைக்ல இருந்து காருக்கு மாறணும். இதாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனே. இப்போ ஃப்ளைட்டு போய் ஃப்ளைட்ல ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு நாடுகளையும் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சினிமான்றது தொழில்நுட்பம் உருவாச்சு. முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு போட்டோ எடுத்தாங்க. அந்த போட்டோல இருந்து அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல படமா எடுத்தாங்க. அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் கலராம ஆச்சு, கலர்ல இருந்து 3D ஆச்சு. இப்போ அனிமல் வரைக்கும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. Check this out. From now on I'm going to work my butt off to become Hokage. அந்த மாதிரி சினிமாவில் புது புது டெக்னீஷியன்ஸ், புது புது தொழில்கள் உருவாகிட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்கள இப்ப இருக்கிற டெக்னாலஜி மூலமா திரும்பி கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரப்பட்ட சில பல நடிகர்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது யாருன்னா, எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் யாருன்னா சின்ன கலைவாணன் விவேக் சார் பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் அவருக்கு ரொம்ப ஆசை. என்னன்னா கமல் சார் கூட ஒரு படமாச்சு நடிக்கணும் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டார். கமல் சாரோட ஒரு படம் கூட பண்ணல. அந்த ரெக்கார்டை நான் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவரும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி கமல் சார் கூட இந்தியன் டூல் நடிச்சுட்டு தான் இருந்தாரு. ஆனா கொரோனா வந்துச்சு, அதுல அவரை நம்ம விட்டு போயிட்டாரு. ஆனா அந்த படத்துல நம்ம சங்கர் சார் கிட்ட கேட்டிருக்காரு, சார் இப்போ விவேக் சாரோட போர்ஷன் தூக்கிட்டு அதுக்கு பதில் வேற யாராச்சும் நடிக்க வைக்க போறீங்களா, இல்ல அவர் போர்ஷன் வரைக்கும் விட்டுட்டு அப்படியே அவர் இல்லாத மாதிரியே காட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நாங்க அதுக்கு வேற வழி பண்ணிருக்குன்னு சொன்னாரு. அதாவது என்னன்னா, சீரியல் ஆக்டர் கோவை பாபு அவர்களை வர வச்சு விவேக் சார் போர்ஷன் மொத்தமா எடுத்து முடிச்சிருக்காங்க. அதாவது சிஜி ஒர்க்ல விவேக் சாரோட ஃபேஸை அங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கோவை பாபு அவர்களுக்கு. பார்த்த கூட அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்கு. உண்மையிலே சீரியல் ஆக்டர் கோவை பாபுன்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. அவரை இந்த பேரை தான் சொன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன, மைனர் குஞ்சின நடுங்கல்ல, அதாவது அவர் நம்ம விவேக் சார் கூட நடிச்சிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும். மைனர் குஞ்சினா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு. A few moments later. என்னடா பண்ண? மைனர் குஞ்ச சுட்டுட்டேன். எங்கடா சுட்ட? அதான் சொன்னேனே. நம்ம விவேக் சார் மட்டும் இல்ல, இன்னும் மறந்த ஏகப்பட்ட நடிகர்கள் டெக்னாலஜி மூலமா கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு நடிகரை டெக்னாலஜி மூலமா திரும்பி கொண்டு வர போறாங்க. அவர் யாருன்னு லாஸ்ட்ல சொல்றேன். இப்பயே பாதி பேர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ அதே மாதிரி ஆந்திரால என்டிஆர் அவர்கள், அவரையும் டெக்னாலஜி மூலமா திரைக்கு வர வச்சிருக்கிறாங்க. அதுவும் யாருக்கு கூடனா அவரோட பேரன் ஜூனியர் என்டிஆர் கூட டெக்னாலஜி மூலமா வர வச்சிருக்கிறாங்க. எப்போனா 2007 ஜூனியர் என்டிஆர் கூட என்டிஆர் அவர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரியே சில பல சீன்ஸ்லாம் இருக்கு. நல்லா காமெடியாகவும் இருக்கும். அதாவது ஜூனியர் என்டிஆர் செத்துட்டு அங்கே சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. அந்த சொர்க்கத்தில் அவங்க தாத்தாவை பார்க்குறாங்க. தாத்தாவை பார்த்து தாத்தா வாங்க தாத்தா ஒரு குத்தாட்டம் போலன்னு 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் மாதிரி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த படத்தோட டேரக்டர் யார் தெரியுமா? பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர்னு சொல்லுவோம். அதே மாதிரி அங்க பிரம்மாண்ட இயக்குனர் யாரு? நம்ம ராஜமௌலி அவர்கள் தான். அவர் தான் படத்தை எடுத்திருக்கிறாங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் தான் இப்ப இந்த லெவல்ல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சரி அந்த குத்தாட்ட டான்ஸை பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க. சரி நண்பா, இப்போ தமிழை பார்த்துட்டோம், தெலுங்குல பார்த்தோம். இப்போ அப்படியே பெங்களூர் போகலாமா? அதாவது கனடா. இப்போ கனடா இப்போ சூப்பர் ஸ்டார், கனடா சூப்பர் ஸ்டார் யாருன்னா விஷ்ணுவர்தன் அவர்கள். அவர் 2009 மறைஞ்சிட்டாரு. ஆனால் 2016 அவரை திரும்பி டெக்னாலஜி மூலமா கொண்டு வந்திருக்கிறாங்க. படம் பேர் நாகரஹாபு. இது அவரோட பழைய படத்தோட டைட்டில் தான். நாகரஹாபு அப்போ அவர் பழைய படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இதுல அவரை நாகரஹாபுன்னு சொல்லிட்டு ஒரு புது படம், அதை அவரோட டைட்டில் வச்சு அவர் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல நீங்க நம்ப மாட்டீங்க, உண்மையிலேயே ஒரு சிஜி ஒர்க்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அவர் இது சிஜி ஒர்க் மாதிரி தெரியல, அப்படியே அவ்வளோ அழகாக அவர் தான் அப்படின்னு நம்புற மாதிரியே இருக்கு. இதில் டான்ஸ்லாம் அவர் ஆடலை, சும்மா ஒரு சீனுக்கு நின்று போகல, ஃபைட்டு பண்ணியிருக்காரு நண்பா. நீங்களே இதை பார்த்துட்டு வாங்களேன்.
மைண்ட் ப்ளோயிங், சூப்பர். ஷாக் ஆயிடுச்சுல, எனக்கும் ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே ரியாலிட்டியா இருக்கு, பின்னு பெசரல. அந்த அளவுக்கு சிஜி ஒர்க்கு அவ்வளோ அழகா பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே அந்த சிஜி ஒர்க் பண்ண டீமுக்கு ஆக்ஸ் ஆஃப் டீம். அடுத்தது யாருன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்த ஜிகிர்தண்டா பார்ட் 2. அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிஜி ஒர்க் மாதிரி காட்டுவாங்க, ஒரு கௌபாய் கேரக்டரை காட்டுவாங்க. யாரா இந்த கௌபாய் கேரக்டர்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரும்போது அப்புறமா தான் தெரியும் அவர் வந்து ஒரு ஃபாரின் ஆக்டர். அவர் வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட், அது வாயில் சரியாக வரல, வந்து தப்பாக வந்தா ஐம் சாரி. இப்போ வந்து அவரை வந்து அவரோட சிமினார்லாம் இங்கே காட்டுவாங்க. அவர் வந்து ராகவா லாரன்ஸுக்கு வந்து ஒரு கேமராவை கொடுத்த மாதிரிலாம் சீனை வச்சுருப்பாங்க. அதாவது அவர் வந்து இந்த கௌபாய்ன்ற கேரக்டருக்கு விதைய போட்டதே அவர் தான். இப்போ வந்து அந்த ஊரில் வந்து அந்த ஊரோட பரப்பளவு அப்படி தான் இருக்கும். அங்கே உண்மையிலே கௌபாயெலாம் இருந்திருக்கிறாங்க. அதனால் அந்த ஊர்லேருந்து பேஸ் பண்ணி கௌபாய்ன்ற படம் எடுத்தாங்க. ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் அந்த ரெஃபரன்ஸை பயன்படுத்தி எம்ஜிஆரில் இருந்து ஏன் ரஜினியிலேருந்து கமல் இருந்து இப்போ முதற்கொண்டு, அதாவது இப்போ கூட அந்த செமினார்லாம் சில படங்கள்லாம் இருக்கும். நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களே இரும்புக்கோட்டை மாவட்ட சிங்கமில் கௌபாய் மாதிரி தான் சீன்லாம் எடுத்துருப்பாரு. அந்த படமே கௌபாய் படமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கௌபாய்ன்ற கேரக்டர் தாக்கத்தை உருவாக்குனது இவர் தான். இவரோட ரெஃபரன்ஸை தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இவரும் இறந்துட்டனால இந்த ரெஃபரன்ஸை இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. 1960 இங்கிலீஷ் படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்துச்சு. நான் உள்ள போந்து மாட்டை அடக்கி அவர் உசுரை காப்பாற்றினேன். அவர் எனக்கு ஒரு பொம்மை துப்பாக்கி பரிசா கொடுத்தாரு. உங்க பேர் என்ன? கிளின்ட் ஈஸ்ட்வுட். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்க இறந்துட்டாங்க, அவங்கள ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொண்டு வந்து திரும்பி அவங்கள வந்து திரையிட பார்க்கலாம் அப்படின்னு வர வச்சவங்கள இப்போ நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆக்டர் யாருன்னா அவர் இப்போ வரைக்கும் உயிரோட தான் இருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் சினிமாவில் சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. அவர் யாரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதாவது நம்ம இந்த ராவன் படத்தில் வந்து நம்ம ஷாருக்கான் அவர்கள் நடித்தாங்க. ராவன் படத்துல வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை பண்ற மாதிரி ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. ஓகே, நான் வந்து பண்ணி கொடுத்துறேன் நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்படி இருந்தும் அந்த டைம் வந்து கோச்சரான படத்தெல்லாம் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டோ ஷூட்லாம் வர பாதி போயிடுச்சு. நீங்க கூட அந்த போட்டோ ஷூட்லாம் உங்களுக்கு பாருங்களேன். கோச்சரான படத்துல அவர் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஷூட்லாம் போக ஆரம்பிச்சது. சரி, அப்படியே ராவன் படத்துல சின்னதா ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு வந்து ரஜினி சார் ஒத்துக்கிட்டாரு. அந்த டைம்ல தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமான கண்டிஷனுக்கு போனாரு. அதுக்கப்புறம் தான் அவர் மீண்டு வந்தாரு. ஓகே, இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ வந்து ராவன் டீம் வந்து யோசிக்கிறாங்க, என்னடா இது சூப்பர் ஸ்டாரை வந்து கேமியோ ரோல் மாதிரி பண்ணலான்னு நினச்சோமே, அவர் வந்து இப்படி உடம்பு சரியாயிட்டாரு, என்ன பண்ணுறது தெரியாமல் யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் மாஸ்கை போட்டு நிற்க வச்சிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு சின்ன சீன் மாதிரி வருவார், அது முத்து பார்த்தாவே கண்டுபிடிச்சா அது சூப்பர் ஸ்டாரில் யாரோ மாஸ்க் போட்டு நிற்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஓரளவுக்கு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாங்க. அந்த சீன் ஒரு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும், நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. Rajni sir. I am Chitti. Speed 1 terahertz, memory 1 zettabyte. சினிமாலேயும் சரி அரசியலையும் சரி அவருக்கான முத்திரையை பதிச்சிருக்காரு நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள். அவரை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம விஜய் அவர்கள் நடிக்கிற போட் படத்தில் நம்ம கேப்டன் அவர்களை டெக்னாலஜி மூலமாக திரும்பி கொண்டு வர போகிறாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா மறுபடியும் நம்ம கேப்டன் அவர்களை திரையில் பார்க்க போகிறோம். எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும் நான் ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணியிருக்கேன். சரி, யார் யார் நம்ம கேப்டன் அவர்களை மறுபடியும் திரையில பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே நண்பா, இன்னைக்கான கான்செப்ட் அவ்வளவுதான். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலாஸ்கேட் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அதோட குறிப்பா லைக் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணா தான் நம்ம சேனல் நல்லா பக்கம் போகும், நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். சரி நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோட லிங்க் நான் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்க. சரி நண்பா, மீண்டும் உங்களை ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் பிரவீன் குமார்.